ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம கனடாவில் வான்கூவரில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். ரியல் கனடியன் சூப்பர் ஸ்டோர் வந்தாச்சு, வாங்க உள்ளே போகலாம். எங்களை விட பசங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ட்ராலியும் எடுத்தாச்சு. சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். போனோன்னே ஃபஸ்ட்டு தேங்காய் தான் பார்த்தோம். பார்த்துட்டு இங்கெல்லாம் கிரேட்டட் கோகோனட்டே விற்கிதா, ஸோ அது மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வச்சுட்டோம். அப்புறம் பூண்டு ரொம்ப தேவை, ஸோ அதை வாங்கியாச்சு. மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே பார்க்க வேண்டியதான் போல், ஏன்னா எல்லாம் அவ்வளோ டாலர் போட்டிருந்தது. ஃபஸ்ட்டு மந்த்து எங்களுக்கு பட்ஜெட் கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற காரணத்தால் ரொம்ப தேவையானது மட்டும்தான் வாங்கினோம். தக்காளி வெங்காயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை நிறையா வாங்கியாச்சு. அங்கேயே வெயிட்டும் போட்டு செக் பண்ணிக்கலாம். வெயிட் பார்த்துட்டு வாங்கிக்கிட்டோம். முருங்கைக்காய் 4.49 எல்பியா. எல்பினா அரை கிலோ தான் வரும். அதுவே 280 ரூபா நம்ம ரேட்டுக்கு. ரிஜெக்டட். பச்சை மிளகா $5 நம்ம ரேட்டுக்கு 316 ரூபா வரும் கிட்டத்தட்ட. ரிஜெக்டட். நெய் போய் பார்த்தா $25 நம்ம ரேட்டுக்கு கணக்கு பண்ணால் 1580 சம்திங் வந்துடும். ரிஜெக்டட். நம்ம ஊர்லலாம் அரிசியை தான் மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு போவாங்க. இங்கே வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு போனாங்க. சரி நம்மளும் வாங்கிக்குவோம் அப்படின்னு வாங்கியாச்சு. அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ், அதுவும் ஜங்க் ஃபுட் நிறையா பேக்கரி ஐட்டம் இருந்தது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு நட்ஸ் தான் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் நம்ம ஊரில் மாதிரியே 50-50 டைகர் பிஸ்கட், பார்லேஜி, கிராக் ஜாக் அதெல்லாம் நிறையா இருந்தது. இதுக்கு நடுவில் புக் கலெக்ஷன் வேறு. சரி சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். வழக்கம் போல் டாய் செக்ஷனுக்கு போனால் விதவிதமாக ரகரகமாக இருந்தது. பார்க்க நல்லாயிருக்கு, இப்போதைக்கு ஆனால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் கிளம்பியாச்சு. அப்புறம் இங்கே சிக்கன், ஃபிஷ் எல்லாம் பல்காக வாங்கி ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமைப்பாங்களாம். ஸோ அதில் தேவையானதை வாங்கிட்டோம். மீட்ஸுக்குன்னே இங்கே பெரிய செக்ஷனாக இருக்குது. பேக்கடாக அப்படியே வச்சுருக்காங்க, நம்ம அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியது தான். அப்புறம் இங்கே மில்க்லாம் கேனாக தான் விற்கிறாங்க. டெய்லி வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு 15 to 20 days இதுக்கு வேலிடிட்டியும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 1 week நம்ம வச்சு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி பால் வாங்க தேவையில்லை. கேனாக இப்படி தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் இங்கெல்லாம். அப்புறம் ஃபைனலாக நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு அரிசி பார்த்து வாங்கினோம். இங்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ், ப்ரௌன் ரைஸ், தாய் ரைஸ் அப்படின்னு தான் நிறையா வச்சுருக்காங்க. அதில் நம்ம அரிசியை தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதே பெரிய விஷயமாயிருச்சு. பட் ஒரு வழியாக வாங்கிட்டோம். தேவையானது இங்கே பார்த்து எடுத்து வாங்குறதுக்கே கால்வலி வந்துடுச்சு நடந்து. அவ்வளோ பெரிய ஷாப் இது. எப்படியோ வாங்கிட்டு பில்லும் போட்டு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.